ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 1975. பிராமண குழந்தைகளின் தினசரி நடவடிக்கைகள் சாதாரண முறையில் கழிந்தது என்பது இன்றைய நாட்களில் நேரத்திற்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடாது. இல்லையென்றால் அதன் பிரபாவம் ஏற்பட்டுவிடும். எனவே விசேஷமாக சூழ்நிலையை நினைவு யாத்திரை மூலம் சக்திசாலியாக ஆக்குவதில் அனைத்து குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். தன்னை அந்த உலகின் சூழ்நிலைகளிலிருந்து எப்படி காப்பாற்ற முடியும்? அந்த நிலை எது? கர்மயோகியாக இருந்த போதிலும் எதை யோகி நிலை என்று கூறுவது? இந்த விதமான பாயிண்ட்டுகளின் விஷயங்களின் மேல் இப்பொழுது விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நினைவு யாத்திரை என்ற விஷயத்தின் மேல் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். வரக்கூடியவர்களில் பலம் நிறைந்துவிடும் அளவிற்கு ஒவ்வொரு சென்டரிலும் ஏதாவது நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரி நேரத்தில் அவர்களும் விலகி இருப்பவர்களாக இருக்கட்டும், சாட்சியாகி பிரச்சனைகளை எதிர்கொள்ளட்டும். அதற்காக நினைவின் பலம் தேவையாக இருக்கிறது. பிராமணர்களை எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் திறமைசாலியாகவும் ஆக்குவதற்காக மற்றும் சுயத்தின் பாதுகாப்பிற்காக அந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் மற்றும் வகுப்புகளின் நிகழ்ச்சிகளை உருவாக்குங்கள். அதன் மூலம் எங்களுக்கு மதுபன் லைட் ஹவுஸிலிருந்து விசேஷமாக லைட் வந்து கொண்டிருக்கிறது என்று அனைவரும் புரிந்து கொள்ளட்டும். அவ்யக்த வாணி தேதி 11/10/1975. ஒவ்வொரு நேரமும் தன்னை பொறுப்பாளர் ஆகி இருப்பவர் என்று நினைக்கிறீர்களா? யார் தன்னை பொறுப்பாளர் ஆகி இருப்பவர் என்று நினைக்கிறாரோ அவரிடம் முக்கியமாக எவ்வளவு மகான் நிலையோ அந்த அளவு பணிவு என்ற விசேஷம் இருக்கும். அப்பொழுதுதான் பொறுப்பாளராகி இருப்பவர் தான் செய்யும் காரியத்திலும் வெற்றியடைபவராக ஆவார். எங்கு பணிவிற்கு பதிலாக மகான் நிலை அதிகமாக இருக்கிறது அல்லது மகான் நிலைக்கு பதிலாக பணிவுத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்றாலும் வெற்றி அடைபவராக ஆக முடியாது. வெற்றி அடைபவராக ஆவதற்காக இந்த இரண்டு விஷயங்களிலும் சமநிலை வேண்டும். யார் எப்பொழுதும் தன்னை தந்தைக்கு சமமாக உலக சேவகன் என்று புரிந்து நடந்து கொள்கிறாரோ அவர்தான் டீச்சர் ஆவார். உலக சேவகன்தான் உலக நன்மைக்கான காரியம் செய்ய முடியும். டீச்சருக்கு தன்னைத்தானே நான் ஒரு டீச்சர் என்று நினைக்கக்கூடாது என்பது டீச்சர்களுக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். ஒருவேளை டீச்சர் என்பதன் போதை வைத்தீர்கள் என்றால் ஆன்மீக போதை இருக்காது. இந்த போதையும் தேக அபிமானத்தினுடையவை. எனவே நான் உலகிற்கு நன்மை செய்யும் தந்தையின் சகயோகி, உலகிற்கு நன்மை செய்யும் ஆத்மா ஆவேன் என்பதில்தான் எப்பொழுதும் ஆன்மீக போதை இருக்கிறது. எப்பொழுது சுயம் தானே சம்பன்னமாக இருப்பீர்களோ அப்பொழுதுதான் நன்மை செய்ய முடியும். எதுவரை தான் சம்பன்னமாக இல்லையோ அதுவரை உலக நன்மை செய்ய முடியாது. எப்பொழுதும் எல்லைக்கப்பாற்பட்ட பார்வை வைக்க வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட சேவைக்காக எப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட போதை இருக்குமோ அப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யத்தை பிராப்தி செய்ய முடியும். வெற்றி டீச்சர் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியினால் முகம் மலர்ந்து இருப்பது மற்றும் அனைவரையும் மலர்ந்த முகமுடையவராக ஆக்குவது. வெற்றி அடைபவரின் அடையாளம் என்னவென்று புரிந்து கொண்டீர்களா? டீச்சருக்கு வெற்றி அடைபவராக ஆகவேதான் வேண்டும். தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் அவருடைய நினைவில் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி நினைவில் இருக்கும் டீச்சர் எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பார், பலவீனமாக இருக்க மாட்டார். நீங்கள் அந்த மாதிரி டீச்சரா? அந்த மாதிரி சக்தி நிறைந்தவர் என்று தன்னை நினைக்கிறீர்களா? சக்திசாலியான டீச்சர் தான் வெற்றி அடைபவராக ஆகுகிறார். நீங்களும் அந்த மாதிரியானவர்களே தான், இல்லையா? டீச்சருக்கு பலவீனமான வார்த்தை பேசுவது அழகில்லை. சம்ஸ்காரங்களின் வசமானவராகவோ இல்லைதானே?
சம்ஸ்காரங்களை தன்னுடைய வசமாக்குபவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? புகார் செய்யும் டீச்சராகவோ இல்லைதானே? டீச்சர்களோ அநேகரின் புகார்களை அழிப்பவராக இருப்பார். பின்பு தன்னுடைய புகாரோ இருக்கக்கூடாது. டீச்சர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது. புகார்கள் முடிவடைந்து விட்டது என்றால் பின்பு முழுமையானவர்களாக ஆகிவிட்டீர்கள். வேறு என்ன வேண்டும்? அவ்யக்தவாணி தேதி 15/10/1975. டீச்சர்கள் ஆவது என்றால் சௌபாக்கியத்தின் லாட்சி அடைவது. டீச்சர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து காண்பிப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு டீச்சருக்கும் பின்னால் அவரை பார்த்து நடந்து கொள்பவர்கள், செய்பவர்கள், முன்னேறி செல்பவர்களின் எவ்வளவு பெரிய வரிசை இருக்கிறது. அப்படி டீச்சர் சரியான வரிசையில் நடத்துவிப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் நிற்கிறார் என்றால் முழு வரிசையும் நின்றுவிடுகிறது. முழு வரிசையின் பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த மாதிரி பொறுப்பை உணர்ந்து நடந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்வீர்கள்? பொறுப்பு பெரியதிலும் பெரிய ஆசிரியர் என்று பொதுவாக கூறப்படுகிறது. எப்படி ஆசிரியர் வாழ்க்கையை உருவாக்குகிறார் இல்லையா? அதேபோல் பொறுப்பும் வாழ்க்கையை உருவாக்குவதற்கான அறிவுரை கொடுக்கிறது. அப்படி ஒவ்வொரு டீச்சரின் மீதும் இவ்வளவு விசாலமான பொறுப்பு இருக்கிறது. அந்த மாதிரி புரிந்து கொள்வதினால் கூட தன்மேல் கவனம் இருக்கும். கவனம் இருக்கிறது என்றால் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவுமே புத்தியில் இருக்காது. பொறுப்பு பெரிய தன்மையை கொண்டு வருகிறது. ஒருவேளை பொறுப்பு இல்லை என்றால் குழந்தைத்தனம் ஆகிவிடுகிறது. பொறுப்பு இருப்பதினால் அலட்சியம் விலகிவிடுகிறது. டீச்சரானவர் எனக்கு பின்னால் எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்று ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு அடிக்கு பின்னால் யோசிக்க வேண்டும். இந்த பொறுப்பு சுமையாக்கும் பாரம் இருக்கும் என்று இல்லை. எவ்வளவு இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வீர்களோ அந்த அளவு அநேகரின் ஆசீர்வாதம் என்ன கிடைக்கிறதோ அந்த சுமை குஷியில் மாறிவிடுகிறது. அதனால் அந்த சுமை அனுபவமாவதில்லை, லேசாக இருப்பார்கள். எப்படி பிரம்மா பாபா பொறுப்பாளராக ஆனார், அதேபோல் நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் ஆவீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் பிரம்மா பாபாவை பின்பற்றி நடக்க வேண்டும். அவரிடம் பொறுப்பு மற்றும் லேசான நிலை இரண்டின் சமநிலை இருந்தது. அதேபோல் தந்தையை பின்பற்றி நடங்கள். டீச்சர்களின் ஸ்லோகன் ஃபாலோ ஃபாதர், ஃபாலோ ஃபாதர். இல்லையென்றால் வெற்றி அடையும் டீச்சர் இல்லை. டீச்சரின் முதல் சான்றிதழ் சுயம் தான் திருப்தியாக இருப்பது, மேலும் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது. முதல் நம்பரில் இருக்கும் டீச்சரின் அடையாளம் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது. டீச்சர் ஏன் திருப்தியாக இருக்க மாட்டார்? டீச்சருக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது? ஒரு வாய்ப்பு சமர்ப்பணமாவதற்கு, இரண்டாவது சேவைக்கான வாய்ப்பு, மூன்றாவது பொறுப்பாளராவதினால் தன்மேல் கவனத்திற்கான வாய்ப்பு, மற்றும் நான்காவது எத்தனை பேரை உங்களுக்கு சமமாக ஆக்குவீர்களோ அதில் முயற்சியின் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்தையும் விட அதிகமாக முயற்சி செய்வதில் வரிசை எண் முன்னுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய மாணவர்களுக்கோ அன்னப்பறவையும் கொக்கும் சேர்ந்தே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. டீச்சர்களுக்கு நல்ல சூழ்நிலை வாய்ப்பும் கிடைக்கிறது. அப்படி டீச்சர் ஆவது என்றால் லாட்சி அடைவது. டீச்சர்களுக்கு நாடகத்தில் மிக நல்ல பங்கு இருக்கிறது. டீச்சர்களுக்கு தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து குஷி அடைய வேண்டும். தன்னுடைய பிராப்தியின் பட்டியலை என்னென்ன கிடைத்திருக்கிறது என்று எதிரில் வையுங்கள். எவ்வளவு கிடைத்திருக்கிறது அதை பார்க்கிறீர்களா? அமிர்த வேளையில் அனைவரும் ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்களா? யார் ஆன்மீக உரையாடல் செய்வதின் ரசனையை அனுபவம் செய்து விடுகிறார்களோ அவர்கள் முழு நாளில் வெற்றி அடைபவராக இருப்பார். அலட்சியமானவராகவோ இருப்பதில்லையே. எப்பொழுதும் தன்மேல் கவனம் இருக்கிறதா? மேலும் ஆர்வமும் வருகிறதா? ஒன்று நியமத்தை கடைபிடிப்பவர்கள், இரண்டாவது பிராப்தி செய்பவர்கள்,
நீங்கள் அனைவரும் பிராப்தி செய்பவர்கள்தான் இல்லையா? அவ்யக்தவாணி தேதி 20/10/1975. தியாகம் மற்றும் தபஸ்வி மூர்த்தி சேவாதாரிகளே யதார்த்தமான டீச்சர் ஆவர். டீச்சர் என்றால் சேவாதாரிகள், சேவாதாரி என்றால் தியாகம் மற்றும் தபஸ்யா நிறைந்தவர்கள். டீச்சர்களுக்கு தனக்குள் நுண்ணிய ரூபத்தில் சோதனை செய்ய வேண்டும். மேலோட்டமான ரூபத்தில் இல்லாமல் மாறாக மிக நுண்ணிய ரூபத்தில் சோதனை செய்ய வேண்டும். அதாவது முழு நாளில் அனைத்து விதமான தியாகம் நிறைந்தவராக இருந்தோமா? மேலும் எங்காவது தியாகம் நிறைந்தவருக்கு பதிலாக ஏதாவது சாதனம் மற்றும் ஏதாவது பொருளை ஏற்றுக்கொள்பவராக இருந்தோமா என்று சோதிக்க வேண்டும். யார் தியாகம் நிறைந்தவராக இருப்பாரோ அவர் ஒருபொழுதும் எந்த ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்கு ஏற்றுக்கொள்வதற்கான எண்ணம் வருகிறது என்றால் அங்கு தபஸ்யா முடிவடைந்துவிடும். தியாகம் அவசியம் தபஸ்யா நிறைந்தவராக ஆக்கும். எங்கு தியாகம் மற்றும் தபஸ்யா இல்லையோ அங்கு சேவையும் இல்லை. வெளிப்படையாக யாராவது எவ்வளவு ரூபத்தில் சேவை செய்தாலும் ஆனால் தியாகம் மற்றும் தபஸ்யா இல்லை என்றால் சேவையின் வெற்றியும் இல்லை. சேவையில் வெற்றி ஏன் இல்லை என்று அநேக டீச்சர்கள் நினைக்கிறார்கள். சேவையில் வளர்ச்சி இல்லாமல் இருப்பது என்பதோ வேறு விஷயம். ஆனால் விதிபூர்வமாக நடந்து கொள்வது இதுதான் சேவையின் வெற்றியாகும். அது எப்பொழுது தியாகம் மற்றும் தபஸ்யா இருக்குமோ அப்பொழுதுதான் ஏற்படும். நான் டீச்சர், நான் இன்சார்ஜாக இருக்கிறேன், நான் ஞானம் நிறைந்தவள் அல்லது யோகியாவேன் என்று இவ்வாறு நினைத்து கொள்வதை தியாகம் என்று கூற மாட்டோம். மற்றவர்கள் வேண்டுமானால் கூறட்டும், ஆனால் தன்னையே தான் கூற வேண்டாம். ஒருவேளை தன்னையே தான் கூறுகிறீர்கள் என்றால் இதையும் சுய அபிமானம் என்றுதான் கூறுவோம். அப்படி தியாகத்தின் சூத்திரம் விளக்கம் சாதாரணமானதல்ல. இந்த மேலோட்டமான தியாகத்தையோ பிரஜையாகும் ஆத்மாக்களும் செய்கிறார்கள். ஆனால் யார் பொறுப்பாளராகிறாரோ அவர்களுடைய தியாகம் நுண்ணிய ரூபத்தில் இருக்கும். எந்த ஒரு பதவியையும் அல்லது எந்த ஒரு பொருளையும் யார் மூலமாகவும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பதுதான் தியாகமாகும். அதனால்தான் பழமொழி இருக்கிறது, யார் வெற்றியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தெய்வீக அதிசய காரியம் செய்பவர் என்று கூறப்படுகிறது. அப்படி இங்கேயும் யார் ஞானம் யோகத்தினால் பிராப்தியான வெற்றியை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் பெயர் புகழ் இதுவும் விதியின் சித்தி சொரூபத்தின் பிராப்தியாகும். அப்படி இவற்றிலிருந்து எதையாவது ஏற்றுக்கொள்வது என்றால் வெற்றியை ஏற்றுக்கொள்வது என்பதாகும். யார் வெற்றியை ஏற்றுக்கொள்கிறாரோ அதனுடைய பிராப்தி இங்கேயே முடிந்துவிடுகிறது. பின்பு அதன் எதிர்காலம் உருவாவதில்லை. எனவே டீச்சர்களின் சுய சோதனை மிக நுட்பமான ரூபத்தில் இருக்கட்டும். தபஸ்யா என்றால் ஒரு தந்தையின் அன்பிலேயே மூழ்கியிருப்பது. ஏதாவது பிராப்தியாக இருக்கும் அற்ப காலத்து பாக்கியத்தில் ஒருவேளை புத்தியின் ஈர்ப்பு இருக்கிறது என்றால் அவர் சேவையில் வெற்றி அடைபவராக ஆக முடியாது. வெற்றி அடைபவர் ஆவதற்காக தியாகம் மற்றும் தபஸ்யா வேண்டும். தியாகம் என்றால் உறவுகளை விட்டுவிட்டு இங்கே வந்து அமர்ந்து விடுங்கள் என்று அர்த்தம் இல்லை. மகிமையின் தியாகம், மரியாதையையும் தியாகம், தாசியாக இருக்கும் இயற்கையையும் தியாகம் செய்வதுதான் தியாகமாகும். பின்பு உழைப்பு குறைவு, வெற்றி அதிகம் கிடைப்பதாக பார்ப்பீர்கள். இப்பொழுது உழைப்பு அதிகம், வெற்றி குறைவாக ஏன் இருக்கிறது? ஏனென்றால் இப்பொழுது இந்த இரண்டு விஷயங்கள், அதாவது தியாகம் மற்றும் தபஸ்யாவின் குறை இருக்கிறது. யாரிடம் தியாகம் தபஸ்யா இரண்டும் இருக்கிறதோ அவர்தான் யதார்த்தமான டீச்சர் ஆவார். அதாவது காரியம் செய்யும் டீச்சர், இல்லையென்றால் பெயரளவிற்கான டீச்சர் என்றுதான் கூறுவோம். டீச்சர்கள் எந்த ஒரு பாடத்திலும் பலவீனமானவராக இருக்கக்கூடாது. ஒருவேளை டீச்சர் பலவீனமானவராக இருக்கிறார் என்றால் அவர் எவர்களுக்காக பொறுப்பாளர் ஆகி இருக்கிறாரோ
அவர்களும் பலவீனமானவர்களாக இருப்பார்கள். எனவே டீச்சர்களுக்கு அனைத்து பாடங்களில் மிகச் சரியானவராக இருக்க வேண்டும். என்ன செய்வது, எப்படி செய்வது என்று இந்த மாதிரி கூறுவது டீச்சர்கள் செய்யும் காரியம் இல்லை. அல்லது இது தெரியாது என்று கூறுவது டீச்சர்களின் வார்த்தை இல்லை. இது பிரஜைகளின் வார்த்தையாகும். அப்படி தன்னை வெற்றி நிறைந்தவர் என்று நினைக்கிறீர்களா? ஏதோ ஒரு விஷயத்தில் தடை இருக்கிறது. எனவேதான் வெற்றி நிறைந்தவர் ஆக முடிவதில்லை. இதை சோதனை செய்யுங்கள். எங்கு தியாகம் தபஸ்வியின் ஈர்ப்பு இருக்குமோ அங்கு சேவையும் ஈர்க்கப்பட்டு பின்னாலேயே வரும். புரிந்ததா? அந்த மாதிரி வெற்றி நிறைந்த டீச்சராகுங்கள். சேவையில் வளர்ச்சிக்கான ஆதாரம் அந்த மாதிரி டீச்சரின் பின்னால் இருக்கிறது. அந்த மாதிரியானவர்களைத்தான் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறுவது. இதனால்தான் மண்ணும் பொன்னாகி விடுகிறது என்ற பழமொழி இருக்கிறது. மண்ணும் பொன்னாகி விடுவது என்றால் வெற்றி நிறைந்தவராகி விடுவீர்கள். டீச்சர் அந்த மாதிரி வெற்றி நிறைந்தவர்களா? வரிசை கிரமமாகவோ இருப்பார்கள். டீச்சர்களின் வரிசை என்னும் முன்னுக்கு இருக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி வெற்றி நிறைந்தவர் ஆகவில்லை என்றால் இப்போதிலிருந்து ஆகிவிடுங்கள்.